அதே ராம்நாட்டு பகுதி என் பணமெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது கருப்பசாமி, அதை எனக்கு சரியாக்கித்தான்னு கேட்டுருக்கான். என்னப்பா பணம் எங்கப்பா போட்ட? மண்ணில் போட்டுட்டியா? மண்ணிலே போட்ட? காலில் விட்டுவா, மண்ணிலையும் போட்ட. மண்ணில் மட்டும் போட்டையா பொண்ணுலையும் போட்டையாடா? வேற ஒன்றுலையும் போடலையா? காலில் விட்டுவா. எல்லாரும் போட்டுருக்காங்க தம்பி, நானும் போட்டேன். 2 இடம் விற்கிறதுக்கு ஏற்பாடாக இருக்கு தம்பி. உன் கூட இருக்கிற பாட்டிற்கு உன்னை ஏமாத்தாமல் பார்க்குறேன். 2 இடம் விலையாகும். 3 மாத டயத்துக்குள்ளே பணம் வாங்கிட்டு என்னை வெற்றியோடு பார்க்க வருவேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி, நல்ல குறிச்சியா கள்ளக்குறிச்சியா? காலில் வந்துட்டு இது யாரு? இது யாரு? நீங்கள் தனி பாருங்க. பிடிச்சிருக்கியா இன்னைக்கு எதுவும் இல்லையா? நேற்று உனக்கு உத்தரவு வந்துருச்சா? பின்ன புனி வருது வந்துருக்க அங்கே நில்றாங்க. என்னடா வேணும் உனக்கு? யார் எடுக்கா? யார் வீடியோ எடுக்கா? என்னடா வேணும்? என்ன வயலு? கண்ண மூடு. மனத்தில் தோன்றதை சொல்லுதடா. அந்த நேரத்தில் உன் உடம்புல ஒரு உணர்ச்சி வருது, அதை நம்பி சொல்லுத. ஆனால் கூட்டங்கள் வரல, சொன்னது பலிக்க மாட்டுக்கு. இதனால் சில குழப்பங்கள் வருது. பல பேர்கள் நம்மளை அவப்பேர் சொல்கிறான். சொல்ல முடியுமா முடியாதா? இந்த சாமி கை கொடுக்குமா? உண்மையிலே எனக்கிட்ட சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டுவான். எல்லாருக்குமே ஒரு ஆசை இந்த இருக்கும். எத்தனை பேர் குறி சொல்றது காத்திருக்காங்க பாரு அப்படின்னு. இந்த ஸ்தானத்தில் இருந்து பார்த்தா தான் அந்த வலி தெரியும். இன்னொருத்தர கால் வந்துட்டுவான். உண்மையா இல்லையா? என்னடா பரமேஸ்வரா, அவசரப்பட்டு தானே விடுத, இன்னும் மனத்தை கொடுக்குறைய. அவ்வளோ படபடப்பு ஒரு ஆன்மீகவாதிக்கு தேவையா? அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அக்னி தட்டி எடுப்பீங்களா? கோழியெல்லாம் அறுப்பீங்களா? என்ன கோழியெல்லாம் இருப்ப? சேவல் கோழி. நீ அறுத்துருவியா? அப்படியா? நீ மறுவாளியரா? நீங்கள் மருளாளியரா அருளாளியரா? மருளாளியர். ஒரு குளம் கிடக்கு. எந்த ஊர்? உங்கள் கோயில் பக்கத்தில் நீர் பொய்கை இருக்கா? தண்ணீர் கிடக்கிற இடம் இருக்கு. 1 2. அந்த கரையில் இன்னொரு சாமி தெரியுதார், அது யார்? 1 2 3 4 5. அங்கே தள்ளிடு. கண்ணை மூடு. அம்மா, நீ வருவது உண்மையாக இருந்தால் இந்த இடத்துல அந்த உன் சக்தியை அவனுக்கு கொடு பார்ப்போம். கால் விட்டு வரணும். இந்த கனியை வச்சுக்கிட்டு போய் நேரம் உட்காரு. கூப்பிட்டு பார்ப்போம். உங்கள் அம்மாவை நீ அங்கே கூப்பிடுறது மாதிரியே கூப்பிடு. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூனி நீங்காத பொட்டுடைய. என்னடா வராமல் நிற்கிறாளே, என்ன விஷயம்? டேய், உங்கள் பெரிய ஆயி எங்கே இருக்கா? பெரிய ஆயி அவளை கூப்பிட்டியா? இன்னொரு தரம் கூப்பிடு. கண்டுபிடிக்கா கூப்பிடு. கொண்டா. உண்மையை சொல்லுதேன், புரிஞ்சுக்கா. உன் மனசு விரும்புதே தவிர அந்த தெய்வம் மனசு விரும்புகிற. நீ அவளை நினச்சிக்கிட்டு அங்கே அந்த சபையில் உன்னை அறியாமல் ஒரு ஆங்காரம் உடம்புல தோன்றுது. அதை வச்சு தெய்வம்ங்கிற ஒரு திருநாமத்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்க.
ஆனால் அந்த தெய்வம் உன் மேனியில் வந்து இறங்கவில்லை. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது இறங்கணும்னு நீ நினைத்து என்கிட்ட வரத்தை கேட்கலாம். அதுக்கு காலமும் அவகாசமும் இருக்குது. எங்கேயோ போய் பிடிமண் எடுத்து வரணும்னு சொன்னேன்ல, அப்படியா? எடுத்து வந்தியா? என்னைக்கு போகிற? போயிட்டு வா, என்னை வந்து பாரு. ஹாய், கர்மசாமிக்கு அதே கள்ளக்குறிச்சி அவசர கொடுக்க அண்ணன் அவர்களே வருக. ஆனந்த தேன்கா என்ன வேணும்ப்பா? கண்ணை மூடி நிமிந்து உட்காருங்க. இப்போ காது கேட்குமா நான் சொல்கிறது? அண்ணே என்னை பாருங்க, ஒரு காற்றுல உள்ளிருக்கக்கூடிய செவிப்புலன் தன்மை வந்து மாறிடுது. ஒரு இறைச்சலும் சில பேச்சுவார்த்தையும் கேட்கறது மாதிரியே ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிதானா? அது உண்மையிலேயே எதுவும் செய்வன கோளாறு வச்சு அந்த பேச்சு கேட்கா அல்லது இயற்கையான பாதிப்பா? என்ன குறைன்னு எனக்கு தெரியணும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு இதில் உன் மனநிலைகள் இதில் வந்து ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? இந்த குரலை நான் நிறுத்தி தந்துடுறேன். காதை சரி பண்ணிடுவோம், உடல்நிலையை சரியாக்கிடுவோம். செய்வன கோளாறு இல்லை, அது ஒரு மாறுபட்ட சக்தி. அதை நிறுத்திட்டா போதும்லா. கண்ண முடு. போகலாம், இனிமே வராது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? நாகர்கோவில் எல்லை சிரித்தாள் தன் வெளிநாட்டில் கால் வந்துட்டு வா. கொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் இப்போ குடும்பம் முழிச்சுக்கிட்டு இருக்கு பண விஷயத்தில். உண்மையா இல்லையா? அதிலிருந்து நம்ம விடுதலையாக முடியுமா முடியாதா? இது வெளியில் சொன்னால் நமக்கு ஒரு குழப்பமாக நடக்குமே. எப்படியாவது கர்மசாமியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? இதில் ஆம்பளை பையனா? குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்தது யார்? குழந்தை வர முன்னால் வாங்க. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன் கடனை தீர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? சண்டை இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இந்தா இன்னிலிருந்து மன அமைதி தோன்றும். மகளே வா, பணம் கிடைக்கும், தெளிவாக இருங்க, வெற்றி உண்டு. 3 முறை என்னை பார்க்கவா. குழந்தை வரம் கேட்டு வந்த செல்ல குட்டிகள் வரலாம். பெத்தெடுக்கவா தத்தெடுக்கவா? பெத்தெடுக்கணுமா தத்தெடுக்கணுமாடா? பெற்றெடுக்கணும். இவனுடைய கற்பப்பையில் எந்த ஒரு குறைகளும் இல்லை. உன்னுடைய உயிரணுக்கள் சம்பந்தமாக 72 பாயிண்ட்டுகள் இருக்கு, போதுமானது தான். ஆனால் ஜென்மபாவ வினைகளால் சில தடைகள் இருக்கு, மாற்றிக்கிடுவோம். கால் வந்துட்டு வா. நீர் இருக்கிறதா அல்லது நான் இருக்கிறேனா? என்ன வா. நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே வேலும் மயிலுமாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். வெள்ளிமலை முருகன் எங்கே இருக்கிறார்? குமார கோயில் தக்கரையில் இருப்பவர் குமார பெருமாள், வள்ளியை மணமுடித்த எம்பெருமான். உண்மையா?
தெய்வானையை மணமுடித்தவர் திருப்பரங்குன்றத்தில், வள்ளியை மணமுடித்த அவதாரம் தக்கலையில், பொருந்து மனம் திருப்பரங்குன்றம், பொருந்தா மனம் தக்கலை. ஆனால் உங்கள் ஊருக்குள்ள வெள்ளிமலை முருகம்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு 2 குழந்தை பாக்கியம் இருக்குன்னு உத்தரவாயிருக்கு. புரியுதா? 29 நாட்களுக்குள் நல்லது ஒரு அறிகுறியை காட்டி என்னை மகிழ்ச்சியுடன் நீங்கள் பார்க்க வருவீர்கள். முதல் பிள்ளை முருகா என்று சொல்லி பிறக்கும். வெற்றியுடன் காண்பாய். இந்தாப்பா, ஐஸ்வர்யமாக இரு மகனே, ஆனந்தமாக இரு மகளே, வாழ்க வாழ்க. அடுத்த உத்தரவில் சரியாகி தரேன். புண்ணியமாக இருடா, போய்ட்டு வா. என் பொம்பளை பிள்ளையை பற்றி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆம்பளை பிள்ளையை தான் கொஞ்சம் சிந்திக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம், வாமா. கடன்களை பற்றி கேட்டு வந்தது யார்? அடுத்து கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? நாகர்கோயில். அவனுக்கு எந்த ஊர்? உங்களுக்கு நாகர்கோயில். உனக்கு எந்த இடம்? ராதாபுரம். உன் இடத்துல போய் உட்காரு. வள்ளியூர் ராதாபுரம். சமூக ரங்கபுரத்தில் உள்ளே போய் அப்படி ரைட்டில் போனால் உன் ஊர். பிளவக்கலை எதுக்கும் உங்கள் ஊரை தாண்டி போனோம் உங்கள் ஊருக்கு. சரிண்ணா? நீ நாகர்கோயில் நீ சொன்னால் நான் ஏற்றுக்கணுமோ? ஓ, அப்படி சொல்லுதியா? அங்கே போகிற வழி திருநெல்வேலியும் கூட அந்த வழி தான். நல்லா இருக்கு, விவரமாக இருக்கப்பா. போய் உட்காரு. இன்னொரு கால் வந்துட்டான். உனக்கு எந்த ஊருமா? அப்படியா? நீயும் போய் உட்கார வேண்டியதான். உனக்கு எந்த ஊருப்பா? புரியல? வில்குறி. உனக்கு தான் குறி. வாங்க. பனகுடி. பனகுடி நெல்லை மாவட்டத்துக்கு பக்கத்திலே வந்துடும். ஊர் பனகுடி. சரிண்ணா? ஒரு தெப்பக்குளத்தை தாண்டி போனோன்னா இடது பக்கத்தில் உங்கள் வீடு வரும். ஓகேவா? சிங் சிங். இன்னொரு கால் வந்துட்டாப்பா. என்னப்பா வேணும்? கண்ணை மூடு. தீப்பந்தம் கொண்டு வாரா, திருவாட்சி ஆடி வாரா. மாயாண்டி எங்கே இருக்கான்? காலில் வந்துட்டு வா. அமைதி அமைதி அமைதி. நாகர்கோவில் திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார் இருக்கு? எந்த ஊர்? நாகர்கோவிலில் 1 2 3 எஸ் பஸ் ஸ்டாண்டு கௌரி சங்கர் ஹோட்டல் பக்கத்தில் வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நானும் ஒரு இடத்துல இருந்து உலகத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதா? பொய் சொல்லி மட்டும் யாரும் வரக்கூடாது. அதாவது நீங்கள் பரமா வாரிய. இதுவும் நாகர்கோவில் சைடு தானே. உட்காந்துக்கிட்டு விஷயத்தை கேட்டு போயிடுவோமேன்னு நினைக்கிறேன். அது தப்புலையோ தம்பி? 2.25 ஆண்டுகளாக தொழிலின் நஷ்டமும் மன வருத்தமும், வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மநாட்டி உடல் ஆரோக்கிய குறைவும் நடக்கும். செய்வன கோளாறு இருக்குன்னு சொல்லி சில சந்தேகத்தில் பல இடத்துல கேட்டது உண்டு. நடந்ததும் உண்மைதான். உங்கள் வீட்டை தாண்டி போனேன். பழைய காலத்தில் இடிஞ்சு பாலடைஞ்ச வீடு கணக்க ஒரு 2 3 சுவர்கள் இருக்கா. அதுக்கு பின்னால் கெட்டு போய் பட்டு போன வாழை மரம் 2 இருக்குது. கால் வந்துட்டு வா. ஒரு நாய் செத்து போச்சு, அதையும் சொல்லுவேன். அதனால் பார்க்குற தொழிலை விருத்தியாக்கி தரேன். கடனை தீர்த்து தந்துருந்தேன். வேற என்னப்பா வேணும்? பொம்பளை பிள்ளையுடைய மனத்தை பற்றி தனியாக பேசுவோம். பௌர்ணமிக்கு மோனாள் என்னை வந்து பாரு. வெளியே சொல்லாத போ. கருப்பசாமிக்கு கல்யாணம். வாடா தம்பி, கல்யாணம் முடிக்கணும்ல? வாங்க. இவன் அங்கே போனானோ? அப்படியா? காட்டு பார்ப்போம். இல்லை உங்கள் ஊரில் திருப்பரப்புன்னு ஒரு இடம் இருக்கோ? அங்கே எதுக்கு போன நீ? யாரா பண்ணிடு? காது கேட்கலப்பா. புரிஞ்சிய யாரவே? நான் பொம்பளை கூட போனதாக சந்தேகப்படுறது மாதிரி சிந்தனை பண்ணி சொல்லுதியோ? அப்படி சொல்லுதியோ? அவன் என்னமெல்லாம் பழக்கம் உடையவன். சரி, கால் வந்துட்டு வா. நீ எங்கே போனன்னு தூக்கிடுவான் உன்னை. தெரிஞ்சுக்கா நீ. அப்பா எங்கே இருக்காருடா? அம்மா மட்டும்தான் இருக்கு. கண்ணை முடிக்கா, கண்ணாடியை கலத்திக்கா. ஒரு வக்கீலுக்கு படித்த பொண்ணு இருக்குது, கல்யாணம் முடிச்சுக்கிறதையா? வேறு கல்யாணம் முடிக்கணும்னாடா. ஒரு வக்கீலுக்கு படித்த பொண்ணு இருக்குது, கல்யாணம் முடிச்சுக்கிறதையா? கண்ணை மூடு, செட் ஆகுமான்னு பார்ப்போம்.
1 2 3 4 5 6 7 6 மாதங்கள் ஆகும் உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு. வெற்றியாகி தரேன். காலில் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான். இந்தா ஜெயிச்சு தரேன். 6 மாதங்கள் அவகாசம் இருக்கிறது. வரக்கூடிய புதன்கிழமை அன்று என்னை பார்ப்பாயாக. ஒருத்தருக்கு உத்தரவு என்ன கேட்போம். பணம் நஷ்டமாகிட்டதுன்னு சொல்லி வேதனைப்பட்டது யாரு? எந்த ஊர் உங்களுக்கு முதல்ல? நார்வேல எந்த இடம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அவர் அப்புறம் 2 சேர்ந்து ஒன்று வர சொல்லுங்க. மைக்கு தரேன். சுசீந்திரபுரம் பக்கத்தில் தானுமால் அயன். தானுனா சிவன், மால்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மா. ஆஞ்சநேயரோட சேர்ந்து இருக்கிற பெரிய கோயில். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பெருமை வாய்ந்த கோயில். கால் வந்துட்டு வா. மும்மூர்த்திகளும் உள்ள கோயில். தமிழ்நாட்டினுடைய பெருமை அது. உண்மையா இல்லையாடா? 2 ஒரே கேள்விக்கு வந்திருக்கீங்களா? வாங்க. பார்ட்னரா 2 பேரும்? சரி. என்ன பணம் உங்களுக்கு இப்போ? கால் வந்துட்டு வாங்க. ஒன்று போல பக்கத்தில் வரலாம். 6 மாதங்களுக்கு முன்னாலே பல லட்சங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தது. ஆனால் வாங்கினவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய நிலைமை வருமா? தொழிலால் நஷ்டப்பட்டதும் கடனால் நஷ்டப்பட்டதும் உண்டு. புரியுதா? உங்களுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். எசக்கியம்மான்னு ஒரு சாமி வராள. அம்மா எங்கே இருக்கா? உங்கள் குடும்ப கோயில். அந்த அம்மன் வருது. அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்குறேன். 1 2 3 4 ஆடி மாதம் முதல் செவ்வாயிலிருந்து புதிய தொழில் ஆரம்பியுங்கள். உங்களுக்கு பணமும் கிடைக்கும், அந்த தொழில் வெற்றியாகவும் இருக்கும். வேறு என்ன வேணும்? அவன் பேர் என்ன? கண்ணமுடி. உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இப்படி வெற்றியாகும். ஒரு முறை கூட்டுவா, அறுவை சிகிச்சை நடத்து, ஆபத்து வராது. தெளிவாக நடத்தலாம். கர்ப்ப வானுலகம் வியந்ததென வானவர்தான் மகிழ்ந்ததென்று சேனை அசுரர் குலமும். நான் பாடுற பாட்டு கந்தன் கருணை எம்பெருமான் திருச்செந்தூர் வேலவனை பற்றி புகழ்ந்து பாடின பாட்டு. அதனால தான் உங்கள் ஏரியாவுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உங்கள் ஏரியாவுக்குள்ளே போகிற இடது பக்கத்தில் பழைய காலத்து கிணறு ஒன்று கிடக்கு. இருக்கா? அந்த கிணத்து பக்கத்தில் அப்படி ஒடிந்தும் சோலையும் சோலை அல்லாத நிலைகளுமாய் சில மரங்கள் தவழ்ந்து கிடக்கும். அந்த ரோட்டில் கொஞ்சம் தாண்டி போனால் தான் உங்கள் ஊரே வரும். உண்மையா? கால் வந்துட்டாங்க. நீர் கொடுப்பார் மச்சான். என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? யாருக்கு? எப்பா உங்க ஊருக்குள்ள ஏதோ ஒரு சமாதி தெரியுது. அது என்ன சமாதியா? அந்த கடைசி எல்லையில் அது யாருடைய சமாதி? அப்படியா? வைகாசி விசாரத்துக்கு பிறகு வரக்கூடிய ஜாதக நிலைகள் உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை காட்டும். அதுக்கிடையில் உன் பிள்ளையே ஒரு முடிவு சொல்ல மாட்டான். உனக்கு ஒரு குழப்பம் நடக்கும். அதில் எந்த பாதகமும் இல்லாமல் உன் பிள்ளையை சரிப்படுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நடக்கக்கூடாது. ஏன்னா இருதாரம் எவ்வளவு உன் ஜாதகம். பொறுமை வேண்டும். இப்போ வந்திருக்க இடத்துல கண்ணு விழுந்துருச்சு. சரியா? அதனால் அதை கொஞ்சம் நிறுத்தி வை. வைகாசிக்கு பிறகு அதை முடிப்போம். பக்கத்தில் வாங்க. இன்னொரு வீடு ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரேன். வெற்றியாக நடந்துடும். நல்லா இருக்கும். இல்லப்பா சந்தோஷம். கர்மசாமிக்கு சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் பக்கத்தில் சங்கரன் கோயில்
சங்கரம் இல்லாமா? அப்படியா? சங்கரம் எந்த இடம்? அகத்திய நாடி சோதனை வச்சுருந்தது உங்கள் பகுதி தானே? அதில் உள்ளுக்கு போனால் முடுக்குக்குள்ளே தான் உங்கள் வீடு வருமா? ஆமாம், கரெக்டு தான், கரெக்டு தான். எஸ், கால் வந்துடுவான். சங்கரன் கோயிலா? எந்த ஊர்? இல்லையா? 1 2 3 4 5. சங்கரன் கோயில் இங்கே இருக்குது, தாருகாபுரம் வாசுதர் இங்கே இருக்குது, இடையில ஊடால வருது, பனைமரமாக இருக்குது, கல் இறக்குதாங்க, கருப்பட்டி சுடுதாங்க, செம்மறி ஆடா மேயுது. அதானே உங்கள் ஊர்? உங்களை கூப்பிடுது, அங்கே உட்காருக்க வாரம் கால் வந்துட்டாங்க. செம்மறி ஆடா மேயுது. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு என்னம்மா வேணும்? அம்மா உங்கள் ஊரில் லைப்ரரி இருக்கா? நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்க தர வேண்டியதானே? சொல்லுதியா? கண்ணாடியை கலத்துமா, கண்ணை மூடி உட்காருமா. மாறுவானா? மாறிடுவான். உன் பிள்ளையுடைய போட்டாவை கொண்டு வந்து பௌர்ணமி அன்னைக்கு என்கிட்ட கொடு. அவன் மனத்தை மாற்றி தெளிவாக்கி தரேன், நிறைய படிக்க வச்சு பண்பாளனா ஆக்குதேன். இப்போ நடக்காதுமா, 1 வருஷம் ஆகும். கால் வந்துடுவான். ஒரு கிழமை கர்பதாமிக்கு புளியங்குடி. புளியங்குடி என்னை ஆளுமேரி மாதா. சிந்தாமணியா புளியங்குடியா? புளியங்குடி. நான் ஒரு பாட்டு பாடினேன், என்னை ஆளும் மேரி மாதான்னு. நீங்கள் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்களா நீங்கள்? காலில் வந்துட்டுவாங்க. இங்கே இல்லை, அங்கே. இதில் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனா? சரி, 3ஆவது வந்துடுங்க. நீங்கள் பிள்ளைங்க எந்த இடக்கா? வாசுதேவனர் புளியங்குடியிலேருந்து வாசுதேவனர் போகிற வழியில் ரைட் சைடில் உள்ளே போகணும் உங்கள் தாரகாபுரத்துக்கு. இன்னும் என்னை ரொம்ப வெள்ளானை கோட்டை அப்படி கூப்பிட்றேன், சந்தோஷமாக கூப்பிட்றேனே. நச்சு அடிச்சுக்கிட்டு கால் வந்துட்டாக்கா. ஆனால் அங்கே பதினி, சுத்தமான பதினி கிடைக்குமையா அந்த அண்ணன் சொன்ன ஊரில். ஏன்னா உண்மை தானே? பதினி கிடைக்கும்லானே? வாட்டரில் வாங்கி அடிப்பீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. உட்காரலாம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். இது திருக்குறள் தானக்கா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? சரி, உன் மகனுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். இந்த பிறகு அவன் பெண்களோடு வாழக்கூடிய ஒரு மனோநிலையும் விதியும் அவனுக்கு கொஞ்சம் குறைவு. அதனால் முதல்ல பொண்டாட்டியை இழந்துட்டான். அடுத்து இன்னொரு மனைவி கட்டி வாழ்வானா அப்படி நினச்சா மனைவி கெட்டுவான். நான் அவன் கூட வாழ மாட்டான். ஏன்னு கேட்டேன். இவனுக்கு இருக்கக்கூடிய மது மயக்கம் மதியை குழப்புது. முதல்ல அவனை குடிய முதல்ல இறக்கி அவனை குடித்தனமாக்குவோம். அதுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கேன். சரியா? என்ன ஒன்று மட்டுக்கா கால் வந்துட்டுவான். முதல்ல அதை செய்வோம். நினைத்து பேசுகிறான். ஐயா நான் என்னத்துக்கு சொல்ல வர்றான். பக்கத்தில் வா, என்னையே நினச்சிக்கா, நின்றுக்கா, அப்படி நின்றுக்கா. இந்தா உன் மகனுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தாரேன், குடியிலிருந்து முதல்ல மீட்டி தாரேன், அடுத்து அவனுடைய வாழ்க்கையை பற்றி நடத்தி தாரேன். கால் பெற்றோம். கர்பதாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க வாமா. குடும்ப கடன்களை பற்றி கேட்க வந்தது யார்? நீ வா. யாரெல்லாம் வந்தீங்க? அப்படியா? வாடா தம்பி, வீட்டுக்காரா. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியாடா? டேய், பாஸ்போர்ட் எடுத்துருக்கியா? எடுத்து வை, உனக்கு பிரயோஜனம் வருது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
கட்டுமான சாமி வராங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா? போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சொல்லமாட சாமி குளத்துக்கரை இல்லையா? அந்த அம்மா பின்னால் எதுக்கும் ஆமான்னு சொல்லணும்னு சொல்லுது. அதான் நான் பார்த்தேன். ஆனால் காலைல வந்துட்டுவாங்க. எதுக்கும் ஆமான்னு சொன்னால் மாட்டிக்கிடுவீங்க. பின்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறத சொல்லி உங்களை கூப்பிடுவேன். இது ஏன் வீடு இல்லையன்ட்டு போயிருவிய வழிய. எப்பா நானாக சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்துருச்சு. நீ கேட்டு வாங்கிக்கா. என்ன வேணும்ப்பா? சரி, அவன் வேண்டாம்னு சொல்லுதானா? சொன்னால் வருத்தப்படக்கூடாதுப்பா, வருத்தப்படக்கூடாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தகடு எடுத்தேன் நான். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தகடு எடுத்தேன், செய்வன தகடு. சுமார் 1.25 ஆண்டுகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள மனக்குழப்பமும் மனவேதனைகளும் பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டே இருக்கும், உறவினர்களுக்கும் உங்களுக்கும். உண்மையா? ஆனால் அதிலிருந்து ஜாதகம் பார்க்க போனால் இப்போ நடந்துரும்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்காது. இந்த தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உன் பிள்ளைக்கு வரன் வரும் வராதுங்கிறத தீர்மானிக்கிறேன். கால் வந்துட்டு வா. சொக்கநாதா எங்கே இருக்கிற? பார்ப்போம். ஆறு கிலோமீட்டருக்குள்ள மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கா? சுக்கநாதர் இருக்காரா? அந்த கோயிலிருந்து குங்குமம் வாங்கிட்டு வா. மங்களமாக உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். ஆடி அமாவாசைக்குள்ளே நடந்துடும். இருக்கட்டும், கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். என்ன இப்படி ஒரு பாட்டு? சாமி எதையும் உடச்சி சொல்லி எங்களை குழப்பம் பண்ணிடாதீங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி சாமிகிட்ட வச்சுருக்கீங்க. என்ன எனக்கு தெரியாதா எல்லாம்? உன்னடா கைய 3 ஆண்டு காலங்கள் வருகின்ற வருமானம் வீட்டுக்குள்ளே தங்காது. ஒரு பக்கத்து உறவினர்களுக்கும் இவளுக்கும் ஒத்து வராது. உண்மையா? ஒன்றை ஒரு பகையாக நினச்சி இவனையும் சேர்த்து ஒதுக்கியாச்சு. அதில் மொத்தம் ஏற்கு மாறாக எதுவும் நடந்து நம்முடைய தாழ்வுக்கும் தளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் கேரளாவுக்கு போனால் கொஞ்சம் தொழிலில் நல்லா இருக்கலாமா, அங்கே போய் கொஞ்சம் பிழைச்சிக்கலாமா அப்படிங்கிற ஆசையும் எண்ணமும் தோன்றுச்சு. ஆனால் அது நடக்கலையே. கால் வந்துட்டாங்க. அங்காளம்மன் அருள்வாக்கு சொல்கிறத பையன் இதை மாதிரி தெளிவாக நம்ம சொல்லணுமே அப்படின்னு நினைக்கலாம். என்னடா அந்த சக்தி கிடைக்கணும்டா, தவம் இருந்தால் தாண்டா கிடைக்கும். இதை விலை பேசி வாங்க முடியாடா மகனே. வேறு என்னப்பா வேணும்? உங்கள் கடனை தீர்த்து தாரேன். என்ன இல்லை, நாயை வாசலில் கட்டி போடுறோம், விருந்தாடி வாரான். ஒன்று விருந்தாளியே வராதுன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா நாயை தூராவத்து கட்டணும். உண்மையா இல்லையா? என்ன நாயவும் போட்டிருப்பேன், ஆளும் வரும், குலைக்கவும் கூடாதுன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுரு. கால் வந்துட்டுவான். ஏப்பா நேரம் வந்துருச்சே. வாங்க. யாரையும் நட்பு வைத்தால் நமது நலம் கெடும். நட்பு வச்சா நம்ம நலம் கெடும், தன்மானம் பறிபோகும், மனவேதனை கூடும். ஆனால் நட்பை இழப்பது நன்று. எப்பேற்பட்ட நட்பாக இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு வெளியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுடா. புரியுதா உனக்கு? அதுக்கு தான் நாய் கதை சொன்னேன், புரிஞ்சுக்கா. இந்த வாழ்க்கையில் உனக்கு செல்வம் பெருகும், செம்மையாக ஒரு தொழில், ஒரு வருஷத்துக்குள்ளே சுயமாக இன்னொரு தொழில் அமையும். வெற்றியாக்கி தரேன், கண்ணீர் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த பிள்ளையை படிக்க வச்சு ஆசிரியை பணிக்கு செல்வாள். வாத்தியாராக இருப்பான். நல்லா முருகப்பெருமானை கொஞ்சம் மனசில் வேண்டிக்காங்க, என்னையும் சேர்த்து கும்பிட்டுக்காங்க. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆத்தங்கரை ஓரத்தீரே அங்கு நின்ன உருவமா
அழகழகா தாமிரபரணி ஆறு ஓடுது, எந்த ஒரு முக்கூடலில் ஓடுதா? தாமிரபரணி தோன்றிய இடம் அப்படி சொல்லுவோமா? எந்த ஊருக்கா வரலாம்? தாமிரபரணி என்னும் பெயரை அகத்திய மகாமுனிவர் வைத்தார். புரியுதா? அந்த தண்ணீருக்கு ஏன் இந்த பெயர்